மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைகை வேதை சாங்கபதக்ரமோபனிஷதை காயந்தி யம் சாமகாஹ தியானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா. தேவாய தஸ்மை நமக, தேவாய தஸ்மை நமக. 2வது அத்தியாயம் 29வது ஸ்லோகம். ஆச்சரியவத் பஷ்யதி கச்சிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யக. ஆச்சரியவச்சைனமன்ய ஸ்ருணோதி ஸ்ருத்வாப்யேனம் வேத ந சைவ கச்சித். ஸ்ரீமத் பகவத்கீதை 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 28 ஸ்லோகம் முடிஞ்சு 29வது ஸ்லோகத்துக்கு விளக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் ஆரம்பத்தில் அர்ஜுனன் சிஷ்யனாக மாறுகின்றான். பிறகு ஞான யோகத்தை பற்றி சொல்கிறார். அதில் முக்கியமாக ஆத்ம தத்துவம். இந்த ஆத்ம ஞானம் வந்தால்தான் முழுமையான துக்கத்திலிருந்து விடுபட முடியும்னார். இந்த தன்னை பற்றி அறியாமையே அனைத்து துயரத்துக்கும் காரணம்னார். பிறகு ஆத்மா நித்தியம், அனாத்மா அனித்தியம். ஆத்மா மாறாதது, அனாத்மா மாறுவது, 3 விதமான மாற்றம். பிறகு 6 விதமான மாற்றம் சொன்னார் ஒரு இடத்துல. பிறகு அனாத்ம தர்மத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறணும்னார். இந்த உடம்புக்கு இருமைகள் இயல்பாக வரும். நன்மை தின்மை, லாபம் நஷ்டம், குளிர் வெப்பம், இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும், சகித்து கொள்ள வேண்டும்னாரு. அது சகித்துக்கிட்டா ஞானத்துக்கு தகுதி வரும், டெம்பரவரியாக துக்கம் போகும் அப்படின்னாரு. சகிச்சு பழகியாச்சுன்னா அதெல்லாம் போயிடும்னாரு. பிறகு 16வது ஸ்லோகத்தில் ஆத்மா சத்தியம், அனாத்மா மித்தியா. இது முக்கியமான கருத்து. வேதாந்தத்துடைய சாரமே இதுதான். வேதத்தினுடைய சாரம் என்னன்னு கேட்டால், ஞான தத்துவம் என்னன்னு கேட்டால் ஒரே வரியில் சொல்கிறான்னு இதுதான். ஆத்மா சத்தியம், அனாத்மா மித்யா. பிரம்மன் சத்தியம், ஜெகத் மித்யான்னு சொல்லுவாங்க. அதே தான் வேறு வரியில் சொன்னால் ஆத்மா சத்தியம், அனாத்மா மித்யா. அகம் சத்தியம், இதுதான் நான் சத்தியமாக இருக்கேன், மற்றதெல்லாம் மித்தியாவாக இருக்குது. இது 16வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். சத்தியம் மித்தியாவுக்கு அர்த்தம் தெரியுமில்ல, திருப்பி ஞாபகப்படுத்திக்கங்க. 3 காலத்திலையும் இருப்பது சத்தியம். ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்து ஒரு காலத்தில் இருப்பது மாதிரி தோன்றி ஒரு காலத்தில் இல்லாமல் போவது மித்தியா. காட்சிக்கு இருக்கும், ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இருக்காது. பிறகு 17வது ஸ்லோகத்திலே ஆத்மா அழிவற்றதுன்னாரு. அது அழிவற்றது மட்டுமில்லை, அது அழிக்க யாராலும் முடியாதுன்னார். ஆத்மா அழிவற்றதுன்னு சொல்லியிருக்காரு. பிறகு வேறு யாரும் அழிச்சிடலாமான்னா அழிக்க முடியாது. அதுக்கு ஒரே காரணம் சர்வ வியாபி. எது நீக்கமர நிறைந்திருக்கிறதோ, எங்கும் நிறைந்திருக்கிறதோ, எங்கும்னு ஒரு வார்த்தையை சொல்லியாச்சுன்னா ஒரு பொருளாக இருக்க முடியும். இன்னொரு பொருள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ இது எங்குங்கிற வார்த்தையே தப்பாயிடும். புரியுதில்ல? இது எல்லா இடத்துலையும் இதுதான் இருக்குன்னா, இதை விட்டு இன்னொன்று இருக்குன்னு சொன்னால் அப்போ அங்கே இல்லைன்னு அர்த்தம் ஆயிடும். அப்போ எங்கும் நிறைந்த ஒரு பொருளை அதை விட்டு வேற ஒரு பொருள் இல்லைங்கிறதுனால அதை அழிக்கிறதுக்கு வேறு யாருமே கிடையாது, அழிக்கவும் முடியாது. ஆத்மா அகர்த்தா அபோக்தா, செய்வதும் இல்லை அனுபவிப்பதும் இல்லை. இதில் நிறைய பிரச்சனையே வருது நம்மளுக்கு. இந்த கர்த்தருத்துவ புத்தி, நான் செய்கிறேங்கிற எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நிறையா வருது. பிரச்சனையே இங்கே தான். ஆத்மா செய்வதும் இல்லை அனுபவிப்பதும் இல்லை. 18 பிறகு அழிவற்றது நித்தியம், அதே பார்த்தோம். பிறகு இந்த ஆத்மா உடலில் தான் வெளிப்படுகிறது. எங்கும் நிறைந்ததாக இருந்தாலும் கூட வெளிப்படக்கூடிய இடம்னா சரீரம். சரீரத்தில் வெளிப்படுது. அழியக்கூடிய உடலில் அழியாத ஒரு தத்துவம் வெளிப்படுது. ஆனால் இதுக்கு மெய்யான பொருள் வெளிப்படுவதற்கு பொய்யான உடல் இருக்குது, ஆனால் இதுக்கு மெய்யின்னு ஒரு பேர் இருக்குது.
மெய்யான ஒரு பொருள் வெளிப்படக்கூடியது பொய்யானது. ஆனால் அதுக்கு இன்னொரு பேர் என்னது? மெய்யின்னு ஒரு பேர் இருக்குது. உடம்புக்கு மெய்யின்னு ஒரு பேர். ஏன் மெய்யின்னு வச்சுருக்காங்கன்னா மெய்ப்பொருள் வெளிப்படக்கூடிய இடமா இருக்குது. அதனால் இதுக்கு ஒரு மெய்யின்னு ஒரு பேர் இருக்குது. பிறகு 19வது ஸ்லோகத்தில் 6 விதமான மாற்றம் உடையதுன்னு பார்த்தோம். பிறகு ஆத்மா அகர்த்தான்னு பார்த்தோம். இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு? செய்வதும் இல்லை, செய்ய தூண்டுவதும் இல்லைன்ட்டார். ஒரு பிஸ்னஸ்மேன், ஒரு ஓனர் இருந்தாருன்னா அவர் செய்ய மாட்டார், ஆனால் செய்ய தூண்டுவார். அது மாதிரி இது ஏதாவது செய்யுமான்னா அதுவும் செய்வதில்லை. ஹேது கர்த்தா. பிறகு 22வது ஸ்லோகத்தில் உடை, ட்ரெஸ்ஸை உதாரணமாக சொன்னார் மரண தத்துவத்துக்கு. எப்படி நைந்து போன துணிகளை எல்லாம் ரொம்ப கிழிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? தூக்கி போட்டு வேற ஒரு சட்டையை போட்டுக்கிறோம். அது மாதிரி இந்த உடம்பு ரொம்ப மோசமாக போச்சுன்னா புது சட்டை போடுறதுக்கு மட்டும் அழுக மாட்டேங்கிறோம், ஆனால் புது உடம்பு எடுக்கிறதுக்கு அழுகிறோம். புது சட்டை போடுறதுக்கு சந்தோஷமாக தானே புது சட்டை போடுறோம். ஆனால் புது சட்டை போடணும்னா இந்த உடம்பு போகணும். இந்த உடம்பை தூக்கி போடுறதுக்கு துக்கமாக தான் இருக்குது. 90-100 வயசு ஆனாலும் உடம்பு விட்டு போக மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா அது எல்லாம் இயல்பாக இருக்குது. ஒரு பாட்டி எப்பயுமே என்னை சீக்கிரம் கூட்டு போக மாட்டேறியா, கூட்டு போய் சொல்லிகிட்டே இருக்குமா. விறகு பிறக்கிட்டு வருமா. ஒரு கல்லில் வச்சுட்டு, என்ன ஏமாண்ணே உனக்குன்னு நல்லது, உனக்கு நேர காலம் தெரியலையா, இவ்வளோ கஷ்டப்படுறேன், நீ சீக்கிரம் கூட்டு போன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சான். பொண்ணை வந்துட்டாரன் ஏமன் நேரடியாக. இதை நம்மளால் கேட்டால் வாங்கிச்சான். இல்லை என் பேரனுக்கு கல்யாணம் முடிக்கணும், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிச்சான். நேரம் வந்த உடனே ஏன்னா இந்த உடம்பு விட்டு போக மனசு வர்றதில்லை. அது என்ன சொல்கிறாரு? வேற துணி, புது ஆடையை அணிவது போல வேறு உடல் எடுப்பது அப்படின்னு சொன்னார். அது பிறப்பு. பிறகு ஆத்மா அழியாது, யாராலும் அழிக்க முடியாதுன்னு இந்த பஞ்சபூதம் ஒன்று இருக்கே, இதனால் அழிக்க முடியுமா? ஏன்னா உலகத்தில் அழிவெல்லாம் எதில் வருது? இதில் தான் வருது. நம்ம உடம்பு எதில் அழியுது? ஒன்று நெருப்பில் போடுறோம், இல்லாட்டி பூமியில் போடுறோம், நீரில் போடுறோம். இப்படி பஞ்சபூதத்தில் ஏதாவது செய்ய முடியுமான்னா பஞ்சபூதத்தால் ஆத்மாவை அழிக்க முடியாது. இருக்கிறதே பஞ்சபூதம் தான், மித்தியாவாக இருக்கிறது. நம்ம கண்ணுக்கு தெரிவது இந்த 5 பூதம் தான். இந்த 5 பூதத்தால் ஆத்மாவை ஏதாவது பண்ண முடியுமான்னா அதுவும் பண்ண முடியாது. பிறகு அது காரணம் என்னன்னா நித்தியம், எங்கும் நிறைந்தது. ஏன்னா இந்த பஞ்சபூதமே அதில் தான் இருக்குது. அதனால் பிறகு புலன்களுக்கும் மனதிற்கும் எட்டாதது. இது ஒரு முக்கியமான கருத்து. வெளி விஷயங்களை அறிவது போல் அறிய முடியாது. மனசுக்கு எட்டாதுன்னு என்ன அர்த்தம்னா, வெளியே ஒரு விஷயத்தை பார்க்கணும்னா இந்திரியங்களும் வேணும், மனசும் வேணும். அப்படி ஆத்மாவை அறிய முடியாது. இதுக்கு ஒரு உதாரணம் அன்னைக்கே சொன்னேன். இதை அடிக்குறக்கா ஞாபகப்படுத்திக்கிறேன். நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த இந்திரியமும் தேவையில்லை, லைட்டு வெளிச்சமும் தேவையில்லை, மனசு கூட தேவையில்லை. நான் இருட்டில் உட்காந்துருக்கேன், யாருமே இல்லை. இன்னொரு ஆளை பார்க்கணும், ஒரு பொருளை பார்க்கணும்னா கண்ணு வேணும், காது வேணும், இல்லை லைட்டு வேணும், ஏதாவது வேணும். நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்திரியங்கள் தேவையில்லை. அது இயல்பாக இருக்குது. நம்ம விழிப்பு நிலையில் கூட மனசில் தெரிஞ்சுக்கிறோம். ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கோம், விழிச்ச பிறகு சொல்கிறோம் நான் ஆழ்ந்து தூங்கினேன், கொஞ்சம் போல என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, தெரியாமல் இருந்தேன். அந்த இருந்தேங்கிற ஒரு உணர்வு இருக்குது. அது இந்திரியங்களால் அறியப்படக்கூடிய விஷயம் அல்ல, மனதாலும் அறியப்படக்கூடிய விஷயம் இல்லை. இது 25 வரைக்கும் ஆத்ம தத்துவத்தை சொன்னார். பிறகு அப்யுபேத்தியவாதம் 26வது ஸ்லோகத்தில் போன கிளாஸில் பார்க்கும் பொழுது ஒரு பேச்சுக்காக சில கருத்து சொன்னார். ஒருவேளை இந்த ஆத்மா தான் பிறக்குது இருக்குதுன்னே நீ சொல்கிறேன்னு வச்சுக்க, பிறக்கிறது இறக்குறது இல்லை, இந்த ஆத்மா தான் பிறக்குது இருக்குது, நான் அப்படித்தான் நம்புகிறேன், அதுக்காக நான் கவலைப்படுறேன்னா நடந்து அதை மாற்ற முடியாத விஷயம் தான், அதுக்கு கவலைப்படுறேங்கிறார். ஒருவேளை பிறந்து இறக்குதுன்னே வச்சுக்கிறோமே, அப்படி ஒரு ஆத்மாவது இருக்கா அந்த வரைக்கும் உலகத்தில்? நீ நினைக்கிறது மாதிரி பிறந்து இறக்குறது தான் சத்தியமாக இருந்தால் ஒரு ஆத்மா கூட இல்லையே, பிறகு அதுக்காக கவலைப்படணும்? உன்னுடைய நீ ஒருவேளை அப்படி நினச்சா கூட அது மாற்ற முடியாத ஒரு தத்துவமாக இருக்குது, மாற்ற முடியாத விஷயத்துக்கு நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது உலக வாழ்க்கைக்கே ஒரு முக்கியமான விஷயம். நாம் ஒரு பிரச்சனையை சந்தித்தோம்னு சொன்னால் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுவதற்கு எல்லா முயற்சியும் பண்ணணும். ஒன்றும் பண்ண முடியலைன்னா என்ன பண்ண முடியும்? மாற்றவே முடியாத விஷயத்துக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அக்செப்ட் பண்ணிட்டு போகணும். பிறகு இதில் வருத்தப்படுவது பொருந்தாதினார். பிறகு 27ல் அதே கருத்து. இறந்தவனுக்கோ பிறப்பு நிச்சயம், பிறந்தவனுக்கோ இறப்பு நிச்சயம். இதில் ஒன்று நம்மளுக்கு தெரியும், பிறந்துட்டான், இறப்பு கட்டாயம் தெரியும்.
ஆனால் இறந்த பிறகு பிறப்பு நிச்சயமாக நம்மளுக்கு தெரியாது. ஆனால் சாஸ்திரம் சொல்லுது, ஞானிகள் சொல்கிறாங்க, திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கிறாரு, வேதம் சொல்லியிருக்கு. இது ரெண்டும் கட்டாயம் நடக்கும். இது பரிகாரம் செய்ய முடியாத இந்த விஷயத்தில் நீ வருத்தப்படுவது பொருந்தாது. ஒரே ஒருத்தர் தான் இறந்தா பிறக்க மாட்டாங்க. யாரு? நீங்கள்லாம். ஏன்னா கீத கிளாஸ்க்கு வந்தாச்சுல எப்படியா ஞானம் வந்துடும். அதனால தான் பாருங்க, யாருமே இரவாமை வேண்டும் சொல்லி கேட்டதே இல்லை. யாராவது கேட்டிருக்காங்களா? வேண்டும் வேண்டும் பிறவாமை. ஏன்னா பிறந்தாச்சுன்னா இறந்ததே ஆகும். யார் இரவாமை வேண்டும் ஒருத்தர் கூட ஒரு அடியார் கூட இரவாமை வேண்டும் பிரார்த்தனை பண்ணதே கிடையாது. நான் இறக்காமல் இருக்கணும்னு சொல்லி மீண்டும் பிறக்காமல் இருக்க வேண்டும், பிறந்தால் உன்னை மறவாமல் இருக்க வேண்டும் கேட்டிருக்காங்களே ஒழிய, ஏன்னா இறப்புங்கிறது பரிகாரம் தேட முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கே நீ கவலைப்படுற, மரணத்தை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னாரு. பிறகு இந்த மரண தத்துவத்தை பற்றிய கருத்து ஒன்று சொன்னார். இந்த மாற்ற முடியாத விஷயத்துக்கு, இந்த உடல் தோன்றுவதற்கு முன்பு புலப்படவில்லை, இடையில தென்படுது, முடிவில் தென்படாமல் போயிடுது. இதுதான் ரூல். பிறப்பதற்கு முன்பு இல்லை, இறந்த பின்பும் இல்லை, இடையில் இருக்கிறது. இதுவும் மாற்ற முடியாத விஷயம். இதில் நீ துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் பொதுவாக சொன்னார். முதல்ல ஆத்மாவின் அடிப்படையில் நீ துயரப்பட வேணாம்ட்டார். பிறகு பொதுவான கருத்து சொல்லி இந்த விஷயத்தை பற்றிய ஒரு பெரிய தத்துவம் சொன்னார். இது ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். பார்த்தோம், இதில் நிறைய நான் போன கிளாஸில் எல்லாம் பார்த்தோம். பார்ப்பது, சொல்வது, கேட்பது எல்லாம் ஆச்சரியம். இந்த விஷயத்தை கேட்குறோம்னா ஆச்சரியம். அரிதானவர்கள்னார். எத்தனை பேர் கேட்குறாங்க? இல்லையே, ரொம்ப அரிது தானே. சொல்வதும் அரிது, பிறகு புரிந்து கொள்வதும் அரிது, புரியாமல் இருப்பதும் அரிது. 4 ஆச்சரியம் சொன்னார். கேட்பது அரிது, ஏன்னா ரொம்ப அபூர்வமாக தான் கேட்குறாங்க இந்த விஷயத்தை. கேட்டாலும் கூட சொல்கிறவங்களும் அரிது. இந்த விஷயத்தை தத்துவத்தை சொல்கிறவங்களும் அரிது. இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. புரியாமல் இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா அதுவும் அரிது. ஏன்னா இவ்வளோ விஷயம் ஓப்பனாக இருக்குது. இந்த தத்துவம் எல்லா நூல்லையும் இருக்குது, எல்லா நூல்லையும் இருக்குது. ஓப்பனாக எடுத்து படித்தா புரியுமா? புரிய மாட்டேங்குது. நாமளாக படித்தா புரிய மாட்டேங்குது. குரு சொன்னாலையும் புரிய மாட்டேங்குது. அதுக்கு நிறைய பக்குவமெல்லாம் தேவை இருக்குது. அதனால் அந்த 4 ஆச்சரியம் சொன்னார். பார்ப்பது, சொல்வது, கேட்பது, புரிந்து கொள்ளாமல் இருப்பதும் ஆச்சரியம். ஏன்னா இது இந்த ஆன்மீக வேதாந்த விஷயங்கள்லேயே ஹையஸ்ட் இதுதான். நம்ம கோயில் போகிறது, பூஜை பண்ணுறது, கடவுள் தரிசனம் கிடைக்கிறது எல்லாத்தையும் விட தத்துவத்தை புரிந்து கொள்வது தான் ரொம்ப ஹையஸ்ட்டு. இதுக்கு ரொம்ப ரொம்ப ஆட்கள் கம்மி. ஏன்னா இப்போ போய் சிவலோகமோ பரலோகத்துலேயும் எங்கேயும் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட முடியுதான்னா அந்த ஒரு ஃபைனல் ஆகலை. சுந்தரர் திரும்பி வந்தாரா இல்லையா? சிவலோகத்து திரும்பி வர்றாரு. சில பேர் அங்கே போய் ஞானம் பெற்று மோட்சம் அடைகிறான்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்க, இந்த வேதாந்த தத்துவம் இருக்கிறதுலையே மிக மிக ஆச்சரியமான அபூர்வமான விஷயமா இருக்குது. இது நம்மளுடைய உபனிஷதங்கள்லாம் ஆழமாக சொல்லியிருக்கு. இதை தவிர வேறு வழியே இல்லை பிறவாமைக்குன்னு சொல்லி. அதனால் இது மிக மிக ஆச்சரியமான விஷயம்னு பார்த்தோம். பிறகு மனித பிறவி, இதுவும் கூட அதில் மனித பிறவி துர்லபம். இது மனித பிறவியில் மட்டும்தான் அடைய முடியும். தேவர்களாக போனால் கூட அடைய முடியாது. விவேக சூடாமணிலையும் ஒரு துர்லபம்னு வருது இந்த மனித பிறவி. இதெல்லாம் பார்த்துட்டோம். பிறகு இப்போ பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னீங்கன்னா, இதை புரிந்து கொள்ளாதவர்கள், புரிந்து கொள்ள முயற்சி செய்யாதவர்களும் ஆச்சரியங்கிறார். இவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. உண்மையிலேயே துக்கத்தை போக்குறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணுறோம். ஆனால் இதுதான் உண்மையிலேயே பெர்மனன்ட் சொல்யூஷனுங்கிறதையும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இன்னும் யாராவது வர்றாங்களான்னா முயற்சி பண்ண வர்றவங்களே ரொம்ப ரொம்ப கம்மி. அதைத்தான் சொன்னார், சுருத்வா அபி ஏனம் வேதேன செய்வ கச்சித்து. மேலும் ஒருவன் இதை கேட்ட போதிலும் அறியவே இல்லை. பல நூல் படித்தாலும் கூட இதை சரியாக புரிந்து கொள்வது மிக மிக கடினமாக இருக்கிறது. இப்போ 100 பேர் ஸ்கூலில் படிக்கிறாங்க. 100 பேருக்கும் ஒரே மாதிரி தான் வாத்தியார் பாடம் நடத்துகிறார். 100 பேருக்கும் ஒரே மாதிரி பாடம் நடத்துகிறார். ரேங்க் எப்படி இருக்குது?
100 ரேங்க் வருது. ஃபஸ்ட் ரேங்க் 2 பேர் வர்றத கூட ஆச்சரியமாக தான் இருக்கும். செகண்ட் ஏதாவது ஒரு சில ரேங்க் 2 சேர்ந்துருப்பாங்க. அத்தனை பேருக்கு அத்தனை விதமாக புரியக்கூடிய சக்தி இருக்குது. ஒரே கிளாஸு, ஒரே டயம், ஒரே வாத்தியார், ஒரே பாடம் நடத்துகிறார். ஆச்சரியம் தானே அது? அது மாதிரி இந்த விஷயம் சாதாரண பாடத்துக்கே அப்படி இருக்குது. அப்போ இதில் ஒரே நாளில் சும்மா இருன்னு சொன்னவொன்னே யானை வந்துருச்சு. செத்துப்போன்னு சொன்னார் ரமனுக்கு. அது ஒரு வார்த்தையே அவருக்கு போதுமானதாக இருந்துச்சு. காதற்ற ஊசியும் கடைவழி வாரான்னு ஒரே வார்த்தை அவருக்கு வைராக்கியம் கொடுத்துச்சு. எல்லாத்துக்கும் அப்படி கொடுக்குதான்னா இல்லை. சில பேருக்கு ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில், ஒரு வருஷத்தில், ஒரு ஜென்மத்தில் அல்லது 10 ஜென்மத்தில். கவலைப்படவே கூடாது. ஜென்மம் எடுத்துகிட்டு போகிற பெண்ணவா படிக்க உள்ள நுழைஞ்சாச்சு. அதாவது திருப்பதி கோயிலில் சொல்லுவாங்க, உள்ளே போய் அடைச்சாச்சுன்னு தரிசனம் பண்ணி தான் வெளியே போக முடியும். அது மாதிரி என்ட்ரி உள்ளே போட்டாச்சு. சில ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் சீக்கிரம் கிடைக்கும், இல்லை நல்லா மெதுவாக போவோமே பார்த்துட்டு பெண்ணை. உள்ளே நுழைஞ்சாச்சுன்னா போதும், போய் சேர்ந்துடலாம். அதனால் அது சொன்னார். அதனால தான் 9வது அத்தியாயம் ராஜ வித்யா ராஜ குக்கிய யோகம்னார். இந்த வித்யை ராஜ வித்யா, இதுதான் உண்மையிலேயே பெரிய வித்தைனார். ராஜ வித்யா, ராஜன் உயர்ந்த அரசன் தான் நாட்டிலே உயர்ந்தவன். அது மாதிரி வித்தையிலேயே உயர்ந்தது இந்த வித்தை தான். சரி, ரகசியத்தில் பெரிய ரகசியம் எதுன்னா இதுதான் பெரிய ரகசியமாக வருது. ஒரு ரகசியத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன், இது ஒரு ரகசியம், மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் சொல்லாத வரைக்கும் ரகசியம், சொல்லிட்டீங்கன்னா ரகசியம் இல்லை. ஒரு பொருளை பத்திரமா வச்சுக்க, யாரும் காமிக்காதேன்னு வைக்கிறான், ரகசியமாக வச்சுக்கணும். அது வரைக்கும் ரகசியம். காமிச்சா இந்த ஆத்ம வித்தியை மூடியாக வச்சுருக்கோம், எல்லா புஸ்தகத்துலையும் ஓப்பனாக இருக்கே, ஆனால் ரகசியமாக இருக்கு. நம்ம 9வது அத்தியாயத்தில் ஒரு கதை சொன்ன ஞாபகம் இருக்கா? கிளிக்கதை. 9வது அத்தியாயம் பேசும்போது 7லேயே 9லேயே சொன்னேன். அதாவது ஒரு ராஜா தங்க கூண்டில் காட்டில் போய் ஒரு கிளியை கொண்டு அடைச்சி வச்சுருக்கான் தங்க கூண்டில். அது நல்லா பேசும். திருப்பி என்ன பண்ணால் வேட்டைக்கு போகிறான். வேட்டைக்கு போகும்போது கிளிகிட்ட கேட்பான், உன்னுடைய தோழர்கள்லாம் அங்கே இருக்காங்கல்ல, ஏதாவது செய்தி இருந்தால் சொல்லு அப்படின்னு இந்த கிளிகிட்ட கேட்பான். அந்த கிளி என்ன சொல்லிவிடு, நான் தங்க கூண்டுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொல்லும். இவன் போய் அங்கே போய் ஒரு கிளிகிட்ட சொல்லுவான், அங்கே இருக்க கிளிகிட்ட. அந்த கிளி சொல்லி விட்டுச்சு, என்ன சொல்லி விட்டுச்சுன்னா, தங்க கூண்டுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிச்சுனோம்னா அந்த கிளி விழுந்து செத்து போயிடும். எது இந்த சொன்ன உடனே காட்டில் இருக்க கிளி செத்து போயிடும். என்னடா இது செத்து போச்சுன்ட்டு இவனுக்கு ஒன்றும் புரியலை. பிறகு வந்துடுவான். இந்த கிளிகிட்ட சொல்லுவான், இந்த மாதிரி சொன்ன உடனே அவங்க பெரிய கிளி, உங்களுடைய தலைவர் கிளி இருக்கே செத்து போச்சும்மா. உடனே இது செத்து போயிடும். இல்லை அதுட்டு சொன்னால் அது செத்து போச்சு, இதுட்டு சொன்னால் இது செத்து போச்சுன்னு திறந்த கிளி எடுப்பான், பறந்து ஓடி போயிடும். இது ஒரு ரகசியத்தை சொல்லி விட்டுருக்கு, நான் செயலுக்குள்ளே இருக்கேன் என்னை காப்பாற்றுன்னு. அதுக்கு செத்தது மாதிரி நடின்னு அது ஒரு ரகசியத்தை சொல்லி விட்டுருச்சு. இதை கொண்டு சொன்னவனுக்கு புரியலை. இதை கொண்டு சொன்ன மாதிரி அவனுக்கு புரியலை, ராஜாவுக்கு புரியலை, ஆனால் அவன் தான் கொண்டு வர்றான். அது மாதிரி நூல்களில் இருக்குது. எத்தனையோ பேர் கிளாஸ் எடுக்கிறாங்க, ஆனால் ரகசியமாக இருக்கிறது, புரியாமல் இருக்கிறது. அது ஒரு ஆச்சரியம்னார். பிறகு இதில் எல்லாம் என்ன சொல்லிட்டாருன்னா, மனித பிறவி அரிதானது, இந்த ஆத்மாவை ஆர்வம் அடைவதும் அரிதானது, சொல்பவர்களும் அரிது, கேட்பவர்களும் அரிது, அதை புரிந்து கொள்பவர்களும் அரிது, அதனுடைய பலனை அடைபவர்களும் அரிது. அரிதாக இருப்பது ஆச்சரியமானதாக இருக்கும். அதனால் எல்லாமே ஆச்சரியம் அப்படின்னு சொல்கிறார். இந்த பலன் இருக்கே, பயமின்மை, துக்கமின்மை, இதெல்லாம் மிக மிக அரிது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறாரு. ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். ஆச்சரியவத் பஷ்யதி கச்சித் ஏனம். கச்சித் யாரோ ஒருவன், ஏனம் இந்த ஆத்மாவை, ஆச்சரியவத் பஷ்யதி கச்சித் ஏனம் இருக்கு. ஏனம்னா இந்த ஆத்மாவை, இதை ஆச்சரியவத் ஆச்சரியமானது போல, பஷ்யதி பார்க்கின்றான். யாரோ ஒருவன் இந்த ஆத்மாவை ஆச்சரியமானது போல பார்க்கின்றான். ததைவ ச, 2வது பேரில் ஆச்சரியவத் வததி ததைவ ச, ததைவ சான்யகன் இருக்கு, ததைவ ச அன்யகன் பிரிக்கணத. ததைவச்சன்னா அவ்விதமே, அந்யக வேறொருவன், ஆச்சரியவத் வததி ஆச்சரியம் போல பேசுகின்றான். அந்த புரிஞ்சுக்கிறவன் ஆச்சரியம், இதை சொல்பவனும் ஆச்சரியம் பார்க்கின்றான். அடுத்தது ஆச்சரியவத் ச ந அந்யக,
ச அது எப்படி பிரிக்கணும்னு சொன்னீங்கன்னா ஆச்சரியவத் அன்யச்ச ஏனம். அன்யச்ச மேலும் வேறு ஒருவன், ஏனம் இந்த ஆத்மாவை, ஆச்சரியவத் ஆச்சரியம் போல, சுருணோதி கடைசி வார்த்தை, சுருணோதினா கேட்கின்றான். வேறு அவ்விதமே வேறொருவன் ஆச்சரியம் போல பேசுகிறான், மேலும் வேறு ஒருவன் ஆச்சரியம் போல கேட்கின்றான். அடுத்தது 4வது வரி. ஸ்ருத்வாப்யேனம் வேதன செய்வ கச்சித்து. கச்சித்து மேலும் ஒருவன் ஏனம் இந்த ஆத்மாவை, சுருத்வாப் ஏனம் இருக்கு, இந்த ஆத்மாவை, சுருத்வா அபி கேட்ட போதிலும், ந வேத ஏவ அறிவதே இல்லை. இந்த விஷயத்தை எவ்வளோ கேட்டாலும் இன்னொருத்தன் அறிவதே இல்லை அப்படிங்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு இடத்துல உபதேசம் சொல்வார், புராணங்கள் இதிகாசங்கள் வேதங்கள் எல்லாம் வாயில் சொல்லி எச்சிலாக்கப்பட்டுருச்சான். இந்த தத்துவம் சொன்னாலும் கூட அது எச்சிலாக்கப்படாமே இருக்கான். ஏன்னா புரிஞ்ச பிறகு நம்ம எப்படியோ புரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். இது இப்படித்தான் சொல்ல முடியாது. லட்சணமெல்லாம் சொல்கிறோம், சொன்னாலும் கூட அது ஒரு பெக்யூலியராக இருக்குது. அது எச்சில் படாதுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இதை புரிய முடியாதுன்னு சொல்லி புரிய வைக்கிறோமா இல்லையா? வார்த்தையால் சொல்ல முடியாதுன்னு வார்த்தையால் சொல்கிறோம், மனசால் புரிய முடியாதுன்னு மனசால் தான் புரிஞ்சுக்கிறோம். இது ஒரு எச்சில் படாதுன்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார். பரபிரம்மமோ வார்த்தைகளால் விவரித்து சொல்ல முடியாததால் எச்சில் ஆனதில்லை அப்படிங்கிறார். அடுத்த ஸ்லோகம் 30 படிக்கலாம். தேகி நித்யமவத் யோயம் தேகே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி போதானி நத்வம் சோசிதும் அர்ஹசி. தேகி நித்யமவத் யோயம் தேகே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி போதானி நத்வம் சோசிதும் அர்ஹசி. இங்கே திருப்பி ஆத்ம தத்துவத்தில் அதை அழிக்க முடியாதுங்கிற கருத்தை நிறைவு செய்கிறார். இதோட முடிச்சுட்டு அடுத்து தர்மத்தை பற்றி ஆரம்பிப்பார். இந்த ஸ்லோகத்து எளிமையான ஸ்லோகம்தான். பாரத சர்வஸ்ய தேகே, அதாவது முதல் வரி கடைசி பகுதி, தேகே சர்வஸ்ய பாரதன் இருக்கு. ஏ அர்ஜுனா, எல்லோருடைய உடலிலும் உரைகின்ற தேகி நித்தியம் அவத்யோயம் முதல் பகுதி, தேகி நித்தியம் அவத்யோயம் இருக்கு. அயம் தேகி இந்த ஆத்மா, நித்தியம் அவத்யக எப்பொழுதும் அழிக்க முடியாதது. இங்கே ஒரு முடிவுரையாக சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அதாவது எல்லோருடைய உடலிலும், இந்த உடம்புல மற்றும் எல்லா உடல்லையும் ஆத்மா வெளிப்படுகிறது. இந்த ஆத்மா எப்பொழுதும் அழிக்க முடியாததாக இருக்கிறது. இந்த பூலோகத்தில் மட்டும் இல்லை, இந்த அண்ட சராசரத்தில் எந்த உயிர் இருக்கோ, எந்த உடம்பு இருக்கோ, தேவ உடம்போ கந்தர்வ உடம்போ பித்ருலோக உடம்போ இல்லை புழு பூச்சி உடம்பாக இருந்தாலும் அதில் உரைகின்ற ஆத்மா அழிக்க முடியாததாக இருக்கின்றது. ஊர்வன நடப்பன பரப்பன எல்லா உடம்புலையும் என்ன இருக்குது? இந்த ஆத்மஸ்வரூபம் வெளிப்படுது. உடலில் உரைகின்ற இந்த ஆத்மா அழிக்க முடியாததாக இருக்கிறது, எவராலும் அழிக்க இயலாது. அப்படி இருக்கும்போது பீஷ்மர் துரோணருடைய மரணத்தை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? அவங்க ஆத்மாவை அழிக்கிறது வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. 2வது வரியில் சொல்கிறார், தஸ்மாத் ஆகவே சர்வாணி பூதானி துவம் ந சோசித்து மர்கஷி, அதனால் அனைத்து உயிர்களுக்காகவும் நீ கவலைப்படாதே. பொதுவாக பார்த்தீங்கன்னா கவலைப்படாத. கீதையினுடைய நோக்கம் என்ன? துக்கத்தை போக்குவது தான். அதுக்காக பக்தியை சொல்லுது, கர்மயோகத்தை சொல்லுது, ஞான யோகத்தை சொல்லுது. இந்த 3 எதுக்காக? துக்கப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான். அதனால் என்ன சொல்கிறார்? எந்த உடம்புல இருக்க ஆத்மாவுமே அழிக்க முடியாது, அதனால் நீ எந்த உயிர் போகிறத பற்றியும் கவலைப்படாத. பீஷ்மர் துரோணர் உயிர் மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த உயிர் போகிறத பற்றி நீ கவலைப்பட வேண்டியதில்லை. சில பேர் தனக்கு வேண்டியவங்க இருந்தால் கவலைப்படுவாங்க,
வேண்டாதவங்க இருந்தால் சந்தோஷப்படுவாங்களா? இருக்குது, சில பேருக்கு அப்படி இருக்குது. யாரோ ஒருத்தர்னா ரெண்டும் இல்லை, துக்கமும் இல்லை சந்தோஷமும் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாரு, அப்புறம் இன்னொன்று இருக்குது, எல்லாத்தையும் விட யார் இறந்தால் பயம் இருக்கோ கவலை இருக்குது, தான் இறந்துருவோங்கிற பயம்தான் ஜாஸ்தி. அது இருக்கா இல்லையா? தன்னுடைய மரணத்தை குறித்து தான் ரொம்ப பயம் இருக்குது. மற்ற மரணத்தை விட தான் மரணத்துக்கு ரொம்ப பயம் இருக்குது. இவர் என்ன சொல்லிட்டாரு, சர்வாணி பூதானி நத்வம் சோச்சித்து மர்கஷின்ட்டார். அனைத்து உயிர்களின், அனைத்து உயிரும் நம்ம உடம்பையும் சேர்த்துக்கிறணும். மரணத்தை குறித்தும் கவலைப்படாத, பீஷ்மர் மரணத்தை குறித்தும் கவலைப்படாத, துரோணர் மரணத்தை குறித்தும் கவலைப்படாத. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஆத்மா அழிக்க முடியாது, அழியாதது. அப்படி இருக்கிறதுனால நீ இந்த மரணத்தை குறித்து, எந்த உயிர்களின் மரணத்தை குறித்தும் கவலைப்படாதே. முடிவு சொல்லி முடிவுரை செய்கிறார். இதில் பொதுவாக ஆத்மா அழியாதது, எங்கும் நிறைந்தது, ஆனந்தமயமானது எல்லாம் படிப்போம், எல்லாம் புரியும். சச்சிதானந்த ஸ்வரூபம், நீ ஆனந்த ஸ்வரூபின்னு சொல்லுது. படித்து நம்மளுக்கும் புரிய வச்சுருவாங்க, ஆனந்த ஸ்வரூபம்னு புரிய வச்சுருவாங்க. உண்மைதான், துக்கம் வந்து போது ஆனந்தமே நம்மளுக்கு உண்மையிலே இருக்குது அப்படிங்கிறத புரிய வச்சாலும் கூட நிற்கிறது இல்லை மனசில். அதுக்காக திருப்பி திருப்பி இந்த தத்துவத்தை சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது ஒரு கனவு கண்டுக்கிட்டு இருக்கோம், கனவுல யாரோ ஒரு உடம்பு வந்து ஒருத்தன் வெட்டுறான், கண்ட தொண்டமாக நம்ம உடம்பவே. அபாரம் முழிச்சு எந்திரிக்கிறோம், எந்திரிச்சு பார்த்தா ஒன்றும் லைட்டை போட்டு பார்க்குற ஒருத்தரையும் காணா, வீடெல்லாம் பூட்டிகிட்டே இருக்குது. கனவுன்னு தெரியுது, ஆனால் என்ன ஆகுது, பயம் கொஞ்சம் நேரம் இருக்குது, அந்த பதட்டம் இருக்குது. அது மட்டும் இல்லை, அதோட விட்டால் பரவாயில்ல, இப்படி ஒரு கனவை கண்ட இதில் என்ன விளைவு வருமோன்னு பிறகு ஒரு மாதத்துக்கு இதை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கிறது. கனவுன்னு தெரிஞ்ச பிறகு கூட இது அவசர குணமாக இருக்குமோ, இது நல்ல குணமாக இருக்குமோ, அது வேற. இதவே பொய்னுக்கிட்டு இருக்கான், நான் உண்மையிலே நடக்கிறதவே கனவுன்னு தெரிஞ்ச பிறகு கூட இது ஒரு அவசர குணமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது ஒரு துக்கம் வந்துக்கிட்டு இருக்கு. பொய்ன்னு தெரிஞ்சு அது மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, ஆத்மா அழியாது, ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் கூட, அது புரிஞ்சாலும் கூட திருப்பி திருப்பி சொன்னாத்தான் அது அதிலிருந்து விடுபடுவதற்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அது மட்டும் இல்லை, நான் உடல் சொரூபமானவன், ஆத்மா அல்ல என்ற புத்தி இந்த ஒரு ஜென்மம் இல்லை, எத்தனையோ கோடானு கோடி ஜென்மங்கள் எடுத்திருப்போம். அந்த வாசனை உள்ளே இருக்குது, நான் சரீரத்தோடு கூடியவன்கிற வாசனை. அது உடனே போகாது. அதனால் என்ன சொல்கிறாரு, திருப்பி திருப்பி இதை சொல்லி, இது ஆத்மா அழியாது, அதனால் நீ துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறார். விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஒரு ஜீவராசி எறும்பாக இருக்கட்டும் புழுவாக இருக்கட்டும், அது ஒரு நாள் மோட்சம் அடைஞ்சிரும்ங்கிறார். கோடி ஜென்மம் கூட ஆகலாம், ஆனால் ஒரு உயிர் தத்துவம்னு வந்தாச்சுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு நாள் மோட்சம் உண்டு அப்படிம்பார். அது மனித பிறவி கிடைச்சாச்சுன்னா இதில் உடனே வாய்ப்பு இருக்குது. மனித பிறவியில் இந்த பிறவிலே முடிச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, மற்ற பிறவியில் கிடையாது. மனித பிறவியில் மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும், வேறு எந்த பிறவிலையும் சூஸ் பண்ண முடியாது. மற்ற பிறவியில் பாவத்தை அனுபவிக்கலாம், புண்ணியத்தை அனுபவிக்கலாம். பாவத்தை செய்யவும் முடியாது, புண்ணியத்தை செய்யவும் முடியாது, மோட்சத்தை அடையவும் முடியாது. இங்கே என்ன பண்ணலாம், அடுத்த பிறவியை நிர்ணயம் பண்ணக்கூட முடியும், மோட்சத்தையும் அடைய முடியும், அடுத்த பிறவியை நிர்ணயம் பண்ணக்கூட முடியும். மனித பிறவியில் நீ வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்து இருக்கு, நீ எதை நினைத்து கொண்டு இறைக்கிறாயோ அதுவாகவே பிறக்கிறாய்ங்கிறார். அப்போ நாம் அதவே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா என்ன பண்ணலாம், அடுத்த பிறவி சூஸ் பண்ணிடலாம். கோடீஸ்வரன் நான் லைஃப் ஃபுல்லாக தியானம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த பிறகு கோடீஸ்வரன் பிறப்பீங்க. நான் சொல்லலை, கீதையில் சொல்லி 8ஆம் அத்தியாயத்தில் வரப்போகுது. ஞானியாக பிறக்கணும், ஞானியாக பிறந்தணும், பிறக்கவே வேணாம்னா பிறக்காமல் இருந்துருக்கும். அது நம்மளுடைய எண்ணத்தை பொறுத்து இருக்குது, இது மனித பிறவியில் மட்டும் இருக்குது. அதனால் நம்ம ஆத்மா அழியாதுங்கிற திருப்பி திருப்பி சொல்கிறாரு, ஞாபகம் வச்சு அதில் நாம் விடுபட வேண்டும். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்தோம், இது எளிமையான ஸ்லோகம் தான். இதில் நிறைவு பண்ணுறார் இந்த ஆத்ம தத்துவத்தை. தேகி நித்தியமவத் யோயம் தேகே சர்வஸ்ய பாரத. பாரதன் இருக்கு, பாரதன்னா அர்ஜுனா. சர்வஸ்ய அதுக்கு முதல் வார்த்தை, சர்வஸ்ய எல்லோருடைய, தேகே உடலிலும், எல்லோருடைய உடலிலும் உரைகின்ற முதல் வார்த்தை தேகி. தேகின்னா ஆத்மான்னு அர்த்தம். அயம் தேகி, அயம்ங்கிறது இந்த நித்தியம் அவத்தியகன் இருக்கு, நித்தியம் அவத்திய அயம்.
அந்த அயத்தை வந்து தேகியோட சேர்த்துக்கணும். அயம் தேகி, இந்த ஆத்மா நித்தியம் அவத்தியக, எப்பொழுதும் அழிக்க முடியாதது. முதல் வரியில் வந்து ஏ அர்ஜுனா, எல்லோருடைய உடலிலும் உரைகின்ற இந்த ஆத்மா எப்பொழுதும் அழிக்க முடியாதது. தஸ்மாத், ரெண்டாவது வரி, ஆகவே சர்வாணி பூதானி, அனைத்து உயிர்களுக்காகவும், துவம் ந துவம் இருக்கு, துவம்னா நீ, ந சோச்சித்து மர்கஷி, வருத்தப்படுவது பொருந்தாது. நீ பீஷ்மர் துரோணருடைய உயிருக்காக மட்டும் இல்லை, எந்த உயிர் போனாலும் வருத்தப்படுறதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா ஆத்மாவை அழிக்க முடியாது, உடம்பு தான் அழியும். அடுத்து 31 வேற கருத்துக்கு வர்றாரு, படிக்கலாம். தர்மங்கிற அடிப்படை, கடமை அப்படிங்கிற அடிப்படையில் அடுத்து வர்றார். ஆத்ம தத்துவம் இதோட முடிஞ்சிருது, அடுத்து வேற விஷயம் வருது, படிக்கலாம். ஸ்வதர்மம் அபி சாவேக்ஷ்யம் ந விகர்ம்பிதுமர்ஹசி தர்ம்யாதி யுத்தாஸ்ரேயோன்யத் க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. ஸ்வதர்மமபி சாவேக்ஷ்யம் விகம்பிதுமர்ஹசி தர்ம்யாதி யுத்தாச்சரேயோன்யத் க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த சம்ஸ்கிருதத்தில் ஸ்லோகம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, என்னுடைய உச்சரிப்பில் தப்பு இருக்கும். ஏன்னா உச்சரிப்பு வந்து நான் முறையாக சம்ஸ்கிருதம்லாம் படிச்சுட்டு வரல. விஷயம் சாமிகிட்ட கிளாஸ் கேட்டிருக்கேன், விஷயத்தை தெரிஞ்சிருக்கேன், எழுத படிக்க தெரியும். அந்த சம்ஸ்கிருத உச்சரிப்பு வந்து படிப்பேன், எழுதுவேன், வாசிக்கலாம் செய்வேன். இந்த முறையாக படிக்க உச்சரிப்பில் சில குறைகள் இருக்கும். சில பேர் நல்லா சான்ஸ்கிரிட் படித்து இலக்கணம்லாம் படிச்சிருப்பீங்க, உச்சரிப்பெல்லாம் படிச்சிருப்பீங்க. என்னடா சாமி இப்படி கொலை பண்ணுறாரு சம்ஸ்கிருதத்தை நினச்சிடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து சொற்குற்றம் இருந்தால் தப்பு இல்லை, பொருள் குற்றம் கூடான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதனால் அவங்ககிட்ட கேட்டதுனால அந்த பொருள் குற்றம் இருக்காது. ஏன்னா சில பேர் சில கமெண்ட்ஸ் எல்லாம் வருது சில நேரங்களில். ஏன்னா அப்படி இருக்கும்ல, கேட்குறவங்களுக்கு நல்ல முறையாக கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், கீதை கூட தப்பாக சொன்னால் தப்பு இல்லை. அந்த ஸ்லோகத்தை வேதம் இருக்குது பார்த்தீங்களா, சொல்லக்கூடாதும்பாங்க. வேத மந்திரத்தை வந்து இப்போ நம்ம ஸ்லோகங்கள்லாம் சொல்கிற பஞ்சதிசி சொல்கிறோம், அது வந்து ஸ்மிருதி. சுருதி இருக்குது பார்த்தீங்களா, உபனிஷதங்கள், அதெல்லாம் ரொம்ப, அதனால தான் கரெக்டாக சொல்லணும்பாங்க. அந்த இதெல்லாம் பண்ணி சொல்லணும்னு சொல்லுவாங்க. அதனால் விஷயந்தான் முக்கியம். அதனால் அதுக்கு ஒரு வார்த்தைக்கு சொல்லிடுறேன். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, உனது கடமையை செய்யுங்கிறார். இங்கே அர்ஜுனுடைய கடமை என்ன? தர்ம யுத்தம். எல்லோருமே தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். கடமைனா கடமைக்கு 100 பேர் நம்ம தர்மம்னு பேர். உன்னுடைய தர்மத்தை நீ செய்ய, கடமையை செய்யினா தர்மத்தை செய்யின்னு அர்த்தம். இங்கே ஆத்மாவின் அடிப்படையில் துயரம் இல்லைனாரு, அனாத்மாவின் அடிப்படையில் துயரம் இல்லைன்னு சொல்லிட்டார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நான் அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை, இவர்களை கொள்வது அதர்மம்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அர்ஜுன் என்ன நினைக்கலாம், நாங்கள் ஆத்மா அழியாது அனாத்மா அழியெல்லாம் புரியுது எனக்கு, இப்போ நான் ஒரு செயல் செய்ய வேண்டியது இருக்குது, என்ன செய்யலை, இவங்களை கொல்ல வேண்டியது இருக்குது, இது அதர்மம் நான் நினைக்கிறேன், அதனால் கொல்லாமல் போர் செய்யாமல் போகலான்னு நினைக்கிறேன்னு ஒருவேளை அவன் நினச்சிடலாம். அதுக்காக என்ன சொல்கிறாருன்னா, அது உனது தர்மம், உனது கடமை. கடமையிலிருந்து எப்பொழுதுமே நாம் விலகக்கூடாது. இவனுக்கு இங்கே போர் வந்து தர்மம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தர்மம் இருக்கும். இவனுக்கு என்ன தர்மம்? போர் தான் தர்மம். சத்திரியனுக்கு அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்க வேண்டியது ஒரு தர்மமாக இருக்குது. மற்றவங்களுக்கு அது கட்டாயம் கிடையாது, ஆனால் சத்திரியனுக்கு கட்டாயம். இவன் தர்மத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலையில் போர்க்களத்தில் வந்து நிற்கிறான். அதனால் இவனுக்கு என்னன்னா, கடமையை செய்கிறதா இல்லை தாத்தா குருவை கொல்லாமல் இருக்கிறதா. குருவை கொள்வது பாவம், பாட்டனாரை கொள்வது பாவம், சாதாரணமாக பொதுவாக பார்த்தா. ஆனால் போர்க்களத்தில் கொல்ல வேண்டியது தர்மமாக இருக்குது. ஒரு தர்ம சங்கடம் வரும். இப்போ இதை செய்கிறதா அதை செய்கிறதான்னு சில நேரங்களில் பார்த்துட்டு எல்லாருக்கும் தர்ம சங்கடம் வாழ்க்கையில் வரும். அப்படி இவனுக்கு கடமையை செய்வதா அல்லது உறவுக்காக கடமையிலிருந்து விலகுவதா? புரியுதா? இந்த இடத்துல கடமையை செஞ்சால் போர் செஞ்சு கொன்றணும். இல்லை உறவுகளை பார்த்தோம்னா பரவாயில்ல, அதர்மமாக இருந்தாலும் பரவாயில்ல விட்டுருவோம்
அப்படின்ட்டு போகிறது. அப்படி ஒரு தர்ம சங்கடம் இவனுக்கு வருது. தசரதனுக்கு ஒரு தர்ம சங்கடம் வந்துச்சு. சத்திரியன் சத்தியத்தை காப்பாற்றணும். சத்தியத்தை காப்பாற்றுறதா இல்லது மரபு தர்மத்தை காப்பாற்றுறதா? ஏன்னா மூத்தவனுக்கு தான் முடிச்சு விட்டணும், அது மரபு தர்மம். ஆனால் சத்தியத்தை காப்பாற்றணும்னா பரதனுக்கு முடிச்சு விட்டணும். இவர் சத்தியத்தை காப்பாற்ற ரெண்டுமே நடந்துருச்சு கடைசியில். அப்படி ஒரு தர்ம சங்கடம் எல்லாத்துக்குமே வரும். பீஷ்மருக்கு இந்த அம்பா அம்பிகா அம்பாலிகாவை கூட்டம் திருமணம் முடிக்கும்போது அவருக்கு ஒரு தர்ம சங்கடம் வந்துச்சு. அவர் பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடிச்சார். அம்பா திருமணம் முடிக்க சொல்லுவாப்புல, ஆனால் அவர் சத்திய விரதத்துக்காக அதை விட்டுட்டார். அப்போ ஒரு தர்ம சங்கடம் வந்துச்சு. இப்படி தர்ம சங்கடம் எல்லாத்துக்குமே வரும் வாழ்க்கையில். அங்கே தான் நாம் எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கணும். அப்போ தர்மத்தையும் கடமையும் தான் சூஸ் பண்ணணும். ஒரு பையன் அப்பா பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தான். தர்ம சங்கடமாக இருக்குண்ணா. என்ன தர்ம சங்கடம்னார் சொல்லியிருக்கேன். பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தான். எங்கே மதுரையில் ஒரு பொண்ணு பார்க்குறாரு, திண்டுக்கல்ல ஒரு பொண்ணு பார்க்குறாரு, சேலத்தில் ஒரு பொண்ணு பார்க்க. ஏன்ப்பா பார்த்தா உனக்கு பிடிச்சதை கட்டிக்கிற வேண்டியதானே? அவருக்கு பார்க்குறாரு, எனக்கு பார்க்கல. என்ன அவனுக்கு ஒரு தர்ம சங்கடம். இப்படி அர்ஜுனனுக்கு தனது கடமை என்ற விஷயத்தில் பீஷ்மர் துரோணரை கொல்வதில் ஒரு பயம் வருது அவனுக்கு. ஏன்னா என்ன இருந்தாலும் தர்மமாக இருந்தாலும் கூட தாத்தா பாட்டனார் இல்லையா, பாட்டனாரையும் குருவியும் எப்படி கொள்வது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குமோன்னு நினச்சிட்டு என்ன சொல்கிறாரு, அது அவசியம் இல்லை. ஸ்வதர்மம் அபீச்ச அவேக்ஷிய, முதல் வரி, தன்னுடைய கடமையின் அடிப்படையில் பார்த்தாலும் ந விகம்பிதும் மர்கசி, நீ பயம் கொள்வது தகாதுங்கிறார். அதாவது தர்மம் அதர்மம் ரெண்டையும் நம்ம எடுத்து பார்க்கணும். முதல்ல அதர்மத்துக்கு பயந்தா தப்பு இல்லை, தர்மத்துக்கு பயப்படக்கூடாது. அதர்மம் செய்வதற்கு பயப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லதும்பாங்க. அதர்மம் ஒரு கெட்டது செய்ய போகிறோம், அதுக்கு பயம் இருந்தால் செய்யாமல் இருப்போம். அதில் பயம் வரணும், அது சாத்திய குணம். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில்ங்கிறார். அஞ்ச வேண்டியதுக்கு அஞ்சுவது தான் அறிவுடைய செயல்ங்கிறார். இங்கே என்ன பண்ணுறான் அவன், அவங்கள கொல்றதுக்கு இவனுக்கு பயம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி என்ன சொல்கிறாரு, அது கூடாது, இங்கே கடமை தான் முக்கியம் அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. இங்கே இந்த பய உணர்வே நிறைய விஷயங்கள் நம்மளை காப்பாற்றும். சில பேர் பயம் கூடாதும்பாங்க, ஆனால் கெட்டது செய்கிறதுக்கு பயப்படணும், அதர்மம் செய்வதற்கு பயப்படணும். அப்படி இருந்தால்தே நம்ம என்ன பண்ண முடியும், அதிலிருந்து நம்ம விடுபட்டு வர முடியும். இந்த பயமே இல்லாமல் இருக்கான்னு வச்சுக்கலாம், அதர்மம் செஞ்சிருவான். தர்மத்து மேலேயும் அதர்மத்து மேலேயும் ஒரு பிடிப்பு இல்லைன்னு வச்சுக்கலேன், அதர்மத்துக்கு மேலே பயமே இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான், வாழ்க்கையை அழித்து தவறான முறையில் பணமெல்லாம் சம்பாதிப்பான். அப்புறம் அதை வச்சே அவன் அழிஞ்சு விடுவான். உடம்புல வலிப்படுது பார்த்தீங்களா, அடிபட்டால் வலிக்குது. வலிக்கிறது நல்லதா கெட்டதா? நல்லது. ஏன்னா இந்த வலி இருந்தால்தான் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணுவான், இல்லை கவனமாக போவான். அது மாதிரி இந்த பயங்கிற வலி இருக்கணும். இருந்த இதில் கெட்டதில்லை. வலி இல்லைன்னு வச்சுக்க, நம்ம மாட்டுக்கு மோதிக்கிட்டு எங்கேயாவது அடிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருப்போம், உடம்பே போயிடும் உங்களுக்கு. அது மாதிரி அதர்மத்தில் பயம் இல்லாட்டி வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும். அது ஒரு வழியில் நல்லதுங்கிறாங்க. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அதர்மம் செய்வதில் பயப்படக்கூடாது, அதர்மம் செய்கிறதுல பயப்படணும், தர்மம் செய்கிறதுல பயமே கூடாது, நீ தர்மத்தை மீறக்கூடாதுங்கிறார். சத்தியமேவ ஜெயதேங்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, தர்மமேவ ஜெயதே, தர்மமே வெல்லும். கடமையை எப்போ செஞ்சாலும் அது வெற்றியத்தையும் கொடுக்கும். ஒரு வகையில் உனக்கு வெளி விவகாரத்தில் நஷ்டம் வந்தாலும் கூட நீ உன்னுடைய தர்மத்தை செஞ்சைன்னா அது வெளியே தோல்வி அடைஞ்சாலும் கூட அது புண்ணியத்தை கொடுக்குங்கிறார். முன்னாடி வரப்போகுது, அதெல்லாம் சொல்ல போகிறார். ஏன்னா தர்மங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் இன்னொரு குறளில் அறத்தினோங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடுன்றார். தர்மத்தை மறக்கக்கூடாதுங்கிறார். தர்மத்தை என்னைக்குமே மறக்கக்கூடாது. அது மாதிரி நன்மை செய்கிறது எதுவுமே இல்லைங்கிறார். இங்கு தர்மத்தை குறித்திய பயம் ஒன்று வருகின்றது. கடமையை செய்வதில் இவனுக்கு பயம் வருது. ஏன்னா உறவுக்காக கடமையை விடலாம் அப்படிங்கிற எண்ணம் இவனுக்கு இருக்குது. ஆனால் துரியோதனுக்குலாம் அந்த பயம்லாம் கிடையாது, அர்ஜுனனுக்கு வந்திருக்கு. அதனால் இங்கே என்ன சொல்கிறாரு, இந்த குழப்பம் வருவதை இவர் யூகிச்சிட்டு தர்மத்தின் அடிப்படையில் இந்த உபதேசத்தை செய்கின்றார். இந்த யுத்தம் தர்ம யுத்தம்ங்கிறார். பொதுவாக
இது நல்லது, இது கெட்டது, இது தர்மம், இது அதர்மம் அப்படிங்கிறத நல்லா ஆராய்ச்சி அதர்மத்தை விட்டுட்டு தர்மத்தை செஞ்சால் நம்மளுக்கு ஒரு குற்ற உணர்வு வராது. அப்படி ஆராயாமல் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா குற்ற உணர்வு நம்மளுக்கு வரும். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அர்ஜுனன் செய்வது தர்ம யுத்தம்ங்கிறார். தர்மியாத் ஹி யுத்தாத்து, தர்மமயமான யுத்தத்தை காட்டிலும், ரெண்டாவது வரியில் முதல் வார்த்தை சொல்கிறார், பிறகு முதல் வரி ரெண்டாவது பார்ப்போம், பிறகு ரெண்டாவது பகுதியில் சிரேயக அந்யத்து சத்திரியசிய ந வித்தியதே, அதாவது தர்மமயமான யுத்தத்தை காட்டிலும் சிறந்தது வேறு எதுவும் சத்திரியனுக்கு இல்லை. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிருக்குங்கிறார். அதாவது தர்மத்தை செய்கிறது மாதிரி ஒரு சிறந்தது எதுவும் இல்லை. அதுவும் சத்திரியனுக்கு தர்ம யுத்தம் மிக மிக சிறந்தது. இவன் சத்திரியன், அரசன், கடமையும் அதுதான், கடமையும் அது தர்மத்தை காக்கிறதுக்கு செய்ய வேண்டியதாக இருக்குது. இது உனக்கு இதை விட சிறப்பை தருவது எதுவுமே இல்லை. கடமையை செய்வதே தர்மங்கிறார். நீ கடமையை செய்யாமல் வேற ஏதாவது செஞ்சு உயர்த்திக்கலாம் நினச்சா தோல்வி தான் அடைவேங்கிறார். கடமையை செஞ்சு வீழ்ச்சி அடைஞ்சாலும் கூட அது வெற்றி தான். அதனால் உனக்கு சத்திரியனாகிய உனக்கு இந்த தர்மமயமான யுத்தத்தை காட்டிலும் சிறந்தது வேறு எதுவுமே இல்லை. நாம் நம்மளுக்குன்னு ஒரு கடமை இருந்துன்னு சொன்னால் அதில் தான் கவனம் இருக்கணும். அதை சிறப்பாக செய்கிறது தான் சிறந்ததே ஒழிய வேறு எது சிறந்தது அல்லைங்கிறார். இங்கே இவனுக்கு யுத்தம், நம்மளுக்கு எது கடமையோ அதுதான் சிறந்தது அப்படிங்கிறார். கர்மயோகத்தில் முதல் படியே நீ கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேங்கிறது ரெண்டாவது ஸ்டெப்பு. முதல் ஸ்டெப்பு உன்னுடைய சுதர்மத்தை செய். உன்னுடைய கடமையை செய்ய, அது அதர்மமாக செய்யாத. நீ பலனை எதிர்பார்த்து செய்ய, எதிர்பாராமல் செய்யுங்கிறது ரெண்டாவது பட்சம். பலன் வர்றது வரும். ஸ்வதர்மம், உன்னுடைய கடமையை செய்ய. அந்த கடமை அதர்மமாக இருக்கக்கூடாது, அதர்மமானதாக இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். இது கர்மயோகத்தினுடைய முதல் படியாகவே இருக்குது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இவனுக்கு இயல்பாகவே இது வாய்த்திருக்கிறது, அதனால் செய்யுங்கிறார். இந்த தர்மங்கிற விஷயத்தில் பெரிய குழப்பம் நிறையா வரும். தர்மத்தை ரெண்டாக பிரிப்பாங்க. எப்படி தெரியுமா? சாமானிய தர்மம், இது ஒரு பொதுவான கருத்து, பார்த்துட்டு உள்ளே போகலாம். சாமானிய தர்மம், விசேஷ தர்மம் ரெண்டு இருக்குது. சாமானிய தர்மம்னா எல்லா மனிதர்களுக்கும் எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் மாறாத தர்மம். இது பொதுவாக யாரையும் கொல்லாத, யாரையும் கஷ்டப்படுத்தாத, இது எல்லாருக்கும் பொதுவான தர்மம். எந்த உயிரையும் கொல்லாத, இல்லை யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காத, இது பொதுவான தர்மம் தானே. இது சாமானிய எல்லாருக்கும் பொதுவான தர்மம். பொதுவாக பொய் சொல்லக்கூடாது, இப்படியெல்லாம் இருக்குது, நிறையா இருக்குது. இதெல்லாம் பொதுவாக எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கும், ஆளாளுக்கு மாறுறதெல்லாம் கிடையாது. பிறகு விசேஷ தர்மம்னு ஒன்று இருக்குது. மனிதனுக்கு மனிதன், இடத்திற்கு இடம், காலத்திற்கு காலம் மாறும். இந்த விசேஷ தர்மங்கிறது தான் ஸ்வதர்மம் அப்படிங்கிறார், தனக்கு உள்ள கடமைங்கிறார். இப்போ உயிர்களை கொல்லக்கூடாது, பொதுவான சாமானிய தர்மம். மிலிட்ரி மேனுக்கு அது கடமை, அது ஸ்வதர்மம். அது விசேஷ தர்மம் ஆயிடுறாங்க. அவனுக்கு அங்கே விசேஷ கடமை ஆயிடுது, ஸ்வதர்மம் ஆயிடுது அவனுக்கு. இங்கே உயிரை கொன்னா தூக்கு தண்டனை, அங்கே எவ்வளோ உயிரை கொள்றானோ அவ்வளவு மெடல் அவனுக்கு. அது விசேஷ தர்மம் ஆயிடும். இப்போ விசேஷ தர்மம்ங்கிறது நம்முடைய ஸ்வதர்மம் ஆகுது. இங்கே அர்ஜுனனுக்கு விசேஷ தர்மம் என்ன? எல்லாத்தையும் கொல்லணும், பீஷ்மரையும் கொண்டு தான் ஆகணும், துரோணரையும் கொண்டு தான் ஆகணும். இங்கே அர்ஜுனனுடைய நிலை என்ன வருதுன்னா, சாமானிய தர்மத்தை பின்பற்றுறதா, விசேஷ தர்மத்தை பின்பற்றுறதா? சாமானிய தர்மம் என்ன? யாராவது தாத்தாவை பாட்டனாரை கொல்லுவாங்களா? குருவை போய் கொல்லுவாங்களா? யார்கிட்டயே கேட்டானே கொல்லக்கூடாதுப்பா, என்னப்பா தாத்தாவையும் குருவையும் கொல்றதா? இது எவ்வளோ அதர்மம். இது சாமானிய தர்மம். விசேஷ தர்மம் அங்கே கொண்டு தான் ஆகணும். இங்கே தான் தர்ம சங்கடம் வருது அவனுக்கு. இந்த தர்ம சங்கடத்தை போக்கி சுவதர்மம், போர் செய், கடமையை செய், அதை விடு, சாமானிய தர்மத்தை நீ விட்டுரு அப்படிங்கிறாரு. இங்கே சினிமா படம் கூட சொல்லலாம். தங்கப்பதக்கம் சினிமா படம் பார்த்தீங்களா? சிவாஜி படம், தங்கப்பதக்கம் பழைய சினிமா படம். மகனவே கொல்லுவார். அவர் எஸ்பி, போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். மகனை கொண்டு அந்த தங்க பதக்கமே அதுக்கு தான் வாங்குவார். எதுக்கு வாங்குறாரு? தான் மகனை யாராவது கொல்றது தர்மமா? தன்னுடைய மகனை யாராவது கொல்லுவாங்களா? அவர் என்ன வாங்குறாரு? கொண்டுட்டு தங்கப்பதக்கம் வாங்குறாரு. அங்கே விசேஷ தர்மத்தை கடைப்பிடிக்கிற யாருக்கு ஸ்வதர்மங்கிறத பார்க்கணும். இங்கே தான் ஸ்வதர்மங்க, தன்னுடைய கடமை எதுவோ அது தர்மமானதாக இருக்கணும். இவருக்கு அது தர்மம். அங்கே
மற்றவங்களுக்கு அது தர்மம் இல்லை, அவருடைய கடமை அது. அது மாதிரி அர்ஜுனனுக்கு இங்கே என்னென்னா தர்ம சங்கடம் வருது. உறவா அல்லது அதை சாமானிய தர்மமா விசேஷ தர்மமான தர்ம சங்கடம். நீ விசேஷ தர்மத்தை கடைப்பிடி, காரணம் அது உன்னுடைய கடமை, உன்னுடைய ஸ்வதர்மம், அதை நீ கடைப்பிடி அப்படிங்கிறார். சில இடத்துல நாம் ஒரு நல்லது செய்வோம், அதில் நஷ்டம் வரும், புரியுங்களா? சில நேரம் கஷ்டம் வரும். எப்படின்னா 2 கஷ்டம் இருக்கும். இதை செஞ்சாலும் நஷ்டம், அதை செஞ்சாலும் நஷ்டம், இதை செஞ்சாலும் கஷ்டம், அதை செஞ்சாலும் கஷ்டம்னா குறைவாக எதில் கஷ்டம் இருக்குது அதை தேர்ந்தெடுக்கணும். இப்படிலாம் நம்ம சூஸ் பண்ணி தான் வேலையை செய்யணுங்கிறார். இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், காலில் ஒரு பிரச்சனை இருக்குது, காலை எடுத்தால் உயிர் பிழைக்க முடியுதுங்கிறாரு. அப்போ உயிர் எடுக்கிறது சிறந்ததாக காலை எடுக்கிறது, எந்த கஷ்டத்தை தேர்ந்தெடுப்போம்? காலை எடுக்கிறது பெஸ்ட்டுன்றோம். 2 கஷ்டத்தில் ஒரு சின்ன கஷ்டத்தை தேர்ந்தெடுப்போம். அப்படி நாம் ஆராய்ச்சி பண்ணியும் பண்ணணுங்கிறார். இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அதர்மத்துக்கு போகிறவங்களை அனுமதி கொடுத்து அவங்கள யாராக இருந்தாலும் வச்சுக்கிட்டு இருந்தால் சமுதாயமே சீர்குலைஞ்சு போயிடும், சமுதாயமே கெட்டு போயிடும். அதனால் அவங்க அழிக்க வேண்டியது யாருடைய தர்மம்? சத்திரிய தர்மமாக மாறுகின்றது. ஒரு நீதிபதி தான் பையனே குற்றவாளியாக கூண்டில் நின்னான்னா அதுக்கு முன்னாடி பல தூக்கு தண்டனை கொடுத்துருக்காரு. தான் பையன் நின்ன உடனே தூக்கு தண்டனை கொடுத்தால் திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை, மன்னித்து விட்டால் தான் வாய்ப்பு இருக்கிற ஒரு தர்மம் பேசினார்னா அது எப்படி இருக்கும்? சமுதாயமே சீர்குலைஞ்சு போயிடும், சட்டமே சீர்குலைஞ்சு போயிடும். அப்போ சமுதாயத்தை சத்திரியனுடைய தர்மம் என்னன்னா, யாராக இருந்தாலும் சரி அங்கே அதர்மம் செய்வனை அழிக்க வேண்டும், தர்மத்தை காக்க வேண்டும். இது இங்கே அர்ஜுனனுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு எது சுதர்மம்னு பார்க்கணும், நம்மளுடைய கடமை எதுன்னு பார்க்கணும், அதில் பிசரக்கூடாது அப்படிங்கிறது இங்கே சொல்லப்பட்ட விஷயம். தர்மசாஸ்திரத்தில் ஒரு விஷயம் இருக்குது, ஒரு சுலபம் இருக்குது. அதாவது ஒரு குடும்பம் நல்லா இருக்க வேண்டியிருக்கு. அந்த குடும்பத்தில் ஒருத்தன் அழிஞ்சா அந்த குடும்பமே நல்லா இருக்கும்னா அவன் செத்தா பரவாயில்லையா, அவன் அழிச்சிட்டா பரவாயில்லையா? ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா, ஒரு குடும்பம் அழிஞ்சா ஊர் நல்லா இருக்கணும்னா அந்த குடும்பத்தை அழிச்சா தப்பு கிடையாது. ஒரு பெரிய நகரமே இருக்குது, அந்த நகரம் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு சின்ன கிராமம் அழிஞ்சா நல்லா இருக்கணும், கிராமத்தை அழிச்சா தப்பு கிடையாது. பிறகு ஒரு நாடே நல்லா இருக்கிறதுக்கு ஒரு நகரமே அழிஞ்சாத்தே நல்லா இருக்கும், நகரத்தை அழிச்சா தப்பு கிடையாது. ஏன்னா அங்கே என்னன்னா பொதுவாக எது காப்பாற்றப்பட வேண்டியதுங்கிறது. இங்கே தர்மத்தை காப்பாற்றணும்னா இவங்களெல்லாம் அழிச்சுத்தே ஆக வேண்டும், அது உன்னுடைய கடமையாக இருக்கிறது அப்படிங்கிறார். இதில் பயம் கொள்வதோ தர்ம சங்கடமோ தேவையில்லை, கவலையும் தேவையில்லைன்னு சொல்கிறார். என்றைக்குமே தர்மமாக வாழ்ந்தோம்னா, தன்னுடைய கடமையை செஞ்சோம்னு சொன்னால் அது நம்மளை ஏதாவது ஒரு ரூபத்தில் காப்பாற்றும். ஒரு உதாரணம், இந்த சாமிகிட்ட ஒரு தடவை அமெரிக்கா ஆஸ்திரேலியாவில் ஒரு மாப்பிள்ளை பார்த்து நிச்சயம் பண்ண சொல்லியிருக்கேன். ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க, பத்திரிக்கைலாம் கொடுத்துட்டு போனாங்க. ஆமாம், நின்று போச்சு கல்யாணத்துக்கு. 6 மாதம் கழித்து வந்தால் கல்யாணம் நின்று போச்சுக்குது அந்த அம்மா. ஆஸ்திரேலியா மாப்பிள்ளை ஏன் நின்று போச்சுன்னா, அந்த அம்மா சொல்லியிருக்கு, நிச்சயம் பண்ணால் மாப்பிள்ளையும் பொண்ணு ஃபோனில் பேசுவாங்கல்ல, அடிக்கொருக்கா ஃபோன் பண்ணியிருக்கு. ஃபோன் பண்ண போதெல்லாம் சந்தியாவந்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். இந்த பொண்ணுக்கு என்னாச்சு, என்னடா இந்த காலத்தில் போய் சாஃப்ட்வேர் இன்ஜினியரு சந்தியாவந்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பொண்ணு வேணான்ட்டுருச்சான், மாப்பிள்ளை வேணான்ட்டுருச்சான். சாமிகிட்டன்னு சொன்னாங்க. சாமி என்ன வார்த்தை சொன்னாங்க, சந்தியாவந்தனம் அவனை காப்பாற்றிருச்சுன்னாரு. ஏன்னா இப்படி பொண்ணை கேட்டு இவன் தர்மத்தை கடைப்பிடிக்கிறான், அவனுடைய தர்மத்தை, சந்தியாவந்தனம் அவனை காப்பாற்றிருச்சுன்னு சொன்னார். ஏன்னா அவங்க தர்மம் அது, அதனால் அந்த கடமையை செய்யணுங்கிறார். மனுநீதி சோழன் என்ன பண்ணார்? மனுநீதி சோழன் தன்னை மகனையே தேர்கால் ஏட்டு கொண்டானா இல்லைங்களா? ஹரிச்சந்திரன் சத்தியத்தை காப்பாற்றுறக்க எவ்வளவு போராடினான் தர்மத்துக்கு. ஆனால் அழிஞ்சா போனான், பின்னாடி அதை விட உயர்ந்த பேர் பெற்றா, திருப்பி ராஜ்யத்தை எல்லாத்தையும் திரும்ப பெற்றானா இல்லைங்களா? அதனால் உன்னுடைய ஸ்வதர்மம் எதுவோ அதை நீ செய்ய வேண்டும், அதுலேருந்து நீ விலகக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இந்த சுலோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். ஸ்வதர்மம் அபி சாவேக்ஷிய ந விகம்பித்து மர்கஷி. ஸ்வதர்மம் அபி, தன்னுடைய கடமை என்ற, அபீச்ச அவேக்ஷிய, அதாவது தன்னுடைய கடமை என்ற கோணத்தில் பார்த்தாலும், விகம்பிதும் நீ பயம் கொள்வது
ந அர்கஷி தகாத செயலாகும். ந அர்கஷி, நங்கிறது இங்கே இருக்குது, அர்கஷி அங்கே இருக்குது. ரெண்டாவது வரி தர்மியாத் ஹி, தர்மியாத் ஹி, அது தர்மியாத் தீன் இருக்குது, அது பிரிக்கும் போது தர்மியாத் ஹி. ஏனெனில், ஹீனா ஏனெனில், தர்மமயமான யுத்தாத், யுத்தாத் ஸ்ரேயோன் யத்துன்னு இருக்கு. யுத்தாத், யுத்தாத்துன்னு சொன்னால் யுத்தத்தை காட்டிலும், சத்திரியஸ்ய சத்திரியனுக்கு, கீழே அடுத்த வார்த்தை, சத்திரியனுக்கு, ஸ்ரேயக சிறந்தது, அந்யக வேறு, ந வித்தியதே கிடையாது. தன்னுடைய கடமை என்ற கோணத்தில் பார்த்தாலும் நீ பயம் கொள்வது தகாத செயலாகும். ஏனெனில் தர்மமயமான யுத்தத்தை காட்டிலும் சத்திரியனுக்கு சிறந்தது வேறு கிடையாது. அடுத்த ஸ்லோகத்தில் இதே கருத்துக்களை இன்னும் வலியுறுத்தி இந்த தர்மத்தை செஞ்சால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறாரு. அதை பற்றி கொஞ்சம் விளக்கி இதை செய்யலைன்னா என்ன துக்கம் வருங்கன்னு சொல்ல போகிறாரு. நம்ம அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.